ஆற்றலை பெருக்கும் நித்திய கல்யாணி. அடுத்து நாம் நித்திய கல்யாணி பூவின் மருத்துவ குணங்களை பற்றி அறிந்து கொள்வோம். நந்தியாவட்டையை போன்றே இதுவும் அப்போசிசானி குடும்பத்தை சேர்ந்தது. சுடுகாட்டு பூ என்று அழைக்கப்படும் இதன் தாவரவியல் பெயர் கத்தாரந்தோஸ் ரோசஸ். பாரம்பரிய மருத்துவத்தில் இது நீரிழிவு, கல்லீரல் புற்றுநோய் போன்றவற்றை சரி செய்யும் மருந்தில் சேர்கிறது. இதில் உள்ள வின்கிறிஸ்டின் மற்றும் வின்பிளாஸ்டின் ஆல்காய்டுகள் பல வகைப்பட்ட புற்றுநோயை நீக்கும் வல்லமை படைத்தது என அறிவியல் பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. மேலும் நினைவாற்றலை அதிகரிக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் இதில் உள்ள வின்போசிட்டின் என்னும் ஆல்காய்டு ஆகும். 10 முதல் 15 நித்திய கல்யாணி பூவை எடுத்து 200 மில்லி நீர் சேர்த்து கொதிக்க வைத்து பாதியாக காய்ச்சி வடிகட்ட வேண்டும். இந்த கஷாயத்தை தினமும் ஒருவேளை பருகி வர நீரிழிவு நோயாளிகளுக்கு இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க உதவுவதோடு சிறுநீரக கோளாறுகள் சிறுக சிறுக குணமாகும். உடல் அசதியை நீக்க துணை செய்யும். ஆசன வாயில் சில நேரம் சூட்டினால் மலச்சிக்கல் ஏற்படும், வெடிப்பு ஏற்படும். இதனால் ஆசன வாயில் எரிச்சலுடன் உதரப்போக்கு ஏற்படும். அப்படி இருப்பவர்கள் இந்த கஷாயத்தை தினம் 2 வேளை பருகுவதுடன் அந்த நீரை கொண்டு ஆசனவாயை கழுவி வர ஆசனவாய் வெடிப்பு குணமாகும். இந்த நீரை கழுவு நீராக பயன்படுத்தலாம். பெண்களுக்கு கருவாயில் ஏற்படும் புண்ணினால் வரும் வெள்ளைப்படுதலுக்கு இந்த பூவின் கஷாயத்தை தினம் 2 வேளை பருகி வரலாம். ஆஸ்துமா நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கோழையை வெளிப்படுத்தி சுவாசத்தை சரி செய்யும். நன்றி, வணக்கம்.